வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா. நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னாவில் இருக்கேன். எந்த ஒரு சேனல்லையும் வந்து ஃபஸ்ட்டாக வீடியோ போடைகளை வந்துட்டு எங்களை பற்றி சொல்லணும் தானே, ஸோ அதனாடி வந்து சொன்னேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் இந்த சேனலுக்கு வந்து புதுசு, பட் இந்த சேனல் வந்து பழசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த தம்பியாக்களை வச்சு தான் வந்துட்டு இந்த சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியான வீடியோஸ் போட்டேன்னு சொன்னால், இப்போ காமெடி வீடியோஸ், அப்புறம் ப்ராங்க் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டேன். சொல்லுங்க நான் எங்கே போகணும்? இந்த செஞ்சவன் சேர்ச்சி பிறகு எவ்வளோ எடுப்பீங்க தம்பி? சேர்ச்சிக்கோ ஒரு 350 ரூபா. 2 பேக்கும் இருக்கு, பரவாயில்லையா? இல்லை பிரச்சனை இல்லை, பேக்கு காசு எடுக்கணும் தம்பி. அப்ப நீங்க 2 பேக்கையும் கொண்டு சேர்ச்சி வைப்போங்க, நான் மெதுவா நடந்து வார். யார் என்னையா கொள்றீங்க? Wait till you see the. No. உங்க பேர் என்ன? நான் வேணா முத்துக்குமே. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எத்தனை வயது? 4 வருடங்கள். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இல்ல மஞ்சள் காமா? இல்லடா, நீங்க சொல்ல மாட்டேடா. நீ சொல்ல சொல்றேன்னா இல்லையோட வேற. சரி, நீ ஆசைப்பட்டு கேட்கறதால சொல்றேன். தெரியும், இங்க இருந்து இந்தியா தூரமா இல்ல சந்திரன் தூரமா? என்ன மஜா இதெல்லாம் டவுட்னு சொல்லி யோசிக்கிறேன். சந்திரன் தானே தூரம்? அதான்டா எனக்கும் புரியல. ஏன்டா எல்லாம் சந்திரன் தூரம்னு சொல்றீங்கடா? இந்தியா தானே தூரம். சரி நீ சொல்லு, நீ ஏன் இந்தியாவை சொல்ற? இங்க இருந்து பார்க்க சந்திரன் தெரியுது, பட் இங்க இருந்து பார்த்தா இந்தியா தெரியுமோ? இல்ல. அப்ப இந்தியா தானே தூரமா இருக்கு. என்ன புத்தகத்தோட என்ன? அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு வர. எப்படி கிளாஸ்? பிரச்சனை இல்லையா? இல்ல பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. அப்ப என்ன படிப்பிச்சான்? பஸ்கோட்டில் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண எப்படி கேட்குறேன் படிப்பேன். இப்போ கதையும் பார்ப்போம். போவோம். எங்க? பஸ்கோட்டு. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் இந்த பிரச்சனைக்கு? டெய்லி 10 டம்ளர் தண்ணி குடிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் குணமாயிரும். என்ன இப்படி சொல்றீங்களே ஐயா? இல்லையா, நீங்க 10 டம்ளர் குடிக்க சொன்னீங்க, வீட்டு 5 டம்ளர் தான் ஐயா இருக்கு. என்ன செய்யுது? அப்பா உங்களை தலையில 2-3 வெள்ள முடி இருக்கு. அப்ப ஏனப்பா? இதுதான் ஆளை திருத்த சரியான சந்தர்ப்பம். பிள்ளைகள் நீங்க செய்யற குலப்படிக்கும் பாவத்துக்கும் தான் அப்பா கண்ட முடிவல்லையா இருக்கு. ஓ இப்பதான் எனக்கு ஒன்று விளங்குது. அதான் தாத்தாண்ட தலைமுடி ஃபுல்லா வெள்ளையா இருக்கேன்னு. உங்களை சொல்ல என்ன இருக்கு? தம்பி வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தானாவது எல்லா வேலையும் பாஸ்டா பழகிட்டான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. அந்த 14 நம்பர் சாவி ஒரு எடுத்துட்டு வாங்க. 14 நம்பர் சாவி இல்லை போஸ், இந்தாங்க 7 நம்பர் 2 1. மேனேஜர் தான் கேட்கிறேன், சொல்லுங்க என்ன விஷயம்? அது என்ன மேனேஜர், என்ன மேனேஜர் சண்டை போட்டுக்கொண்டு ஜன்னல் கீழே குதிக்க போற நிற்கிறான் மேனேஜர். அது உங்களோட பர்சனல் விஷயம், இதை நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரூம்ல ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க, நாங்கள யாராச்சும் அனுப்பி பார்க்க சொல்றோம். மேனேஜர் உங்களுக்கு ரூம்ல பிரச்சனை? ரூம்ல என்ன பிரச்சனை? மேனேஜர் அவள் குதிக்க போற நேரம் பார்த்து உங்களை ஜன்னல் திறப்பட மாட்டேங்குது மேனேஜர். யாராச்சும் சொல்லி அந்த ஜன்னல் கதவர்க்க திறந்து விட சொல்லுங்க, அவள் முடிவை மாத்திர போறாள். ஹலோ. இப்போ கொஞ்ச நாள் ஆளுக்கு படிப்புல இருக்க சிந்தனையை விட பொம்பளை பிள்ளைய மேலே இருக்க சிந்தனை அதிகமாக இருக்கு. அப்பாவே இருக்கிற நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். இது மட்டும்தான் ஆகிட்ட இருக்க சொல்லக்கூடிய குறையா இருக்கு, மற்றும்படி ஆல் பெர்ஃபெக்ட். ஓம் சார், அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கும் என்ன செய்யறேன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க, எனக்கும் பெரிய உதவியா இருக்கு. உங்களுக்கும் இந்த பிரச்சனை தெரியுமா? அப்போ நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த பிரச்சனைக்கு? எங்க சார், எனக்கும் அதே பிரச்சனை தானே. அதுக்கு வழி தெரியாம தானே நானே உங்களை கேட்டினேன். A few moments later. அப்படிதான் கலட்டக்கூடாது. அமுக டுமுக அமால் டுமால் காணிக்காத.
அடிக்கான்னு சொல்லிட்டேன்க்கா. அக்கா கசங்க என்னடி அடிக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகிற ரீசனால் வந்துட்டு அவங்கள வச்சு வீடியோ பண்ண முடியலை. ஸோ நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த சேனலில் வந்துட்டு ப்ளாக் வீடியோஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி இருக்கேன். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸாக யூடியூப் சேனலோ மற்ற யூடியூபர்ஸோ வந்து இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளாக் வீடியோஸ் செய்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் வந்துட்டு ப்ளாக் வீடியோஸ் ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபேமஸான இடங்கள் அண்ட் ஸ்ரீலங்காவோட லைஃப் ஸ்டைல்ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடலாம் வேண்டியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு வெளிநாட்டு போன நிறைய பேர் வந்துட்டு இப்படியான வீடியோஸ் பார்க்க விரும்புவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க பார்த்து சப்போர்ட் ஒன்று தாங்க. ஸோ உங்களை நம்பி தான் நான் இந்த சேனலில் மேன்மேலும் வீடியோஸ் போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டு தெருவைத்தான். என்ன தெருவெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒன்றுமே செய்யலை. அது இப்போ பயணத்தடை போட்டிருக்கோடியா தெருவைத்தான் காட்ட வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெரியுது தானே இதுதான் எங்களோட வீடு. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் அப்புறம் ஹோம் டூர் வீடியோ மாதிரி ஒன்று போடுவேன். ஸோ போடுறதுக்கு ஒன்றுமில்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டால் போடுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து எங்களோட வீட்டோட முன் தெரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அப்படி என்ன பின்னுக்கு ஒரு அழகான ஒரு குப்பை காணி ஒன்று இருக்குது. இப்படி தான் ப்ளாக் வீடியோ சொல்லிடலான்னு சொல்கிறவங்க இருங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நாங்களும் ப்ளாக் வீடியோ எடுக்கோமா? நாங்களும் எடுக்கிறோம். அப்போ பாருங்க வரேன் அடிமையான மாங்காயா என்னென்னா இப்போ கதைக்க சொன்னாலும் நாங்களும் என்னத்தை காய்க்கிறது? ஒன்றும் காய்க்கல. உங்களுக்கே விளங்கு தானே கோயிலுக்கு வந்தாங்க அப்படியே சுற்றி வந்தோம்னா அப்புறம் அந்த கோயில்கிட்ட வீதியெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கோம். சரியோ ஆட்களாக இருக்குது சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ நாங்களும் எப்படா போயினோன்னு பார்த்துட்டுருக்கணும். போகிற வட்ட காணையில் அப்படியே பார்த்துட்டே நிற்குது அது. ஸோ டைம் போகிறோம். இப்போ என்ன நேரம்டா? கிட்டத்தட்ட 5:45 ஆகிட்டு. ஸோ விட்ட மனுஷனாக 2:30 மாநாடி இப்போ கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து அந்த சர்ச்சை காட்டணும்னு பாருங்கள். நல்ல வடிவம் அந்த சர்ச் உள்ளே போய் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கக்கூடிய கதைக்கிறேன்டா. கேட்குமா? அமைதியாக இருக்குது தானே. இப்போ உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அதில் வந்துட்டு உப்பு மிளகும் போட்டாலாம் அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலவந்தான்னு சொல்லி ஒரு சுடலை ஒன்று இருக்குது. அந்த சுடலை தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லோரும் வந்து அந்த கோயில் சாப்பாட்டு கடைகள் ஸோ பீச் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அதே நாங்களும் அப்படி தான் காட்டுவோம். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் அப்படின்றக்காண்டி நான் உன் தம்பியோட வந்திருக்கேன். இப்போ இனி போயிட்டு வந்து தோயணும். ஸோ தோயணுன்றக்காண்டி தான் நாங்கள் உள்ளே போகலடா. மறுபடி பயமெல்லாம் இல்லை. நீங்கள் யாராச்சும் வந்து சுற்றுலா தேவைக்காக வந்து இலங்கைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் கட்டாயம் இந்த மணக்காட்டு கடற்கரை அப்புறம் இந்த சவுக்கங்காடு அப்புறம் அந்த உள்ளாந்த தேவாலயம் எல்லாத்தையும் வந்து மறக்காம பாருங்கள். உண்மைக்கும் ஒரு நல்ல இடம். இன்றைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னு சொன்னால் அந்த எங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்துருக்குது காட்டுறா. சரியா? இதுதான் பார்சல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு சின்ன உதவி செஞ்சால் அதுக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும். அப்போ அதுக்கு நன்றி சொல்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வீடியோவை அது சாதாரண வளமையாக எடுக்கிறத விட ஒரு வித்தியாசமாக எடுக்கணுன்றக்காண்டி மேலே ஏற போகிறோம். சரியா? வீட்டுக்கு மேலே ஏறி அது என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே வந்தாச்சு. வேண்டாம் இதுலேருந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். என்ன கண்டு பயமாக இருக்கும். சீட்டில் ஆறோடியா உடஞ்சி விழுதுறியான்னு. ஓகே வந்துட்டோம். இப்போ இங்கே பருத்துறையில் உள்ள ஒரு மூக்கம் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்தா முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர என்ன சொல்கிறது இந்த கட்டிடம் இல்லை எதுவுமே இல்லை. பட் இப்போ தான் இப்போ கிட்டடிலாம் கட்டியிருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ட்ரைபேட்டோடைய எண்ணத்தோடைய வந்து வீடியோ எடுத்துகிட்டு சனம் எல்லாம் வந்து ஒரு விதமாக தான் பார்க்கும். என்னடா செய்கிறாங்க பைத்தியம் உங்களுக்கு தான் பார்க்கும். ஒன்றும் செய்யலாது. பைக்கில் இருந்து இறங்கிட்டோம். ஹெல்மெட்டை காட்ட சொல்கிறாங்க. இதை கொண்டு வாடே. நான் தான் மெயின் ஆடுக்கிறேன் வீடியோ. அப்போ நான் தான் மெயின் ஆடுறேன். இன்னும் ஒரு புது நபரை இந்த வீடியோவை சந்திக்க போகிறோம். ஸோ அவரே அந்த அன்பாக்ஸ் பண்ண போகிற சாமானையும் கொண்டு வருவார். பாப்போம் யாருன்னு சொல்லி கொண்டு வாங்க. நிறைய ஃபார்மாலிட்டி இல்லாமல் இல்லை. ரைட் இவர் தான் என்ன சாமானு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டப்பா தூக்கி. ரைட் ஃபோன் ஒன்று தான் அன்பாக்சிங் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் இந்த அப்பா. அப்பா பேரை சொல்லுங்க. அப்போ என்ன பேர்?
செல்வராசா சத்தமாக செல்வராசா செல்வராசா டெம்பட்டுன்னா என்ன என்ன பாபுல உடைக்காமலே கொண்டு வந்திருக்கலாம் போனேன் இதில் வந்துட்டு இயப்போன் இல்லாமல் இந்த மாதிரி சமாளிக்க இயலாத இப்போ நான் போன இடத்துக்கு பார்த்தேன் காது ரெண்டும் கொலையினோட இருக்கும் இப்போ இயப்போன் இல்லாமல் போது சரியான தவறான விஷயம் இதான் தெருமுடிவனம் பாருங்க சரியா அதில் ஆக்கள் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி வேங்க அதில் ஆக்கள் இருக்கிறேன் நிறைய பேர் அது தெருவை மூடி மேலால் கட்டிக்க தான் தெருமுடிவனம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 16 தூணி இருக்காமா 16 தூணி இருக்குதாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டு கூரைக்கு மேலே ஸோ நாங்கள் வந்துட்டு கூரைக்கு மேலே ஏறிட்டோம் அப்படின்றாலே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்றை காட்ட போகிறாங்கன்னு சொல்லி எஸ் கண்டிப்பாக இன்றைக்கு ஏதோ ஒன்றை காட்டு தான் போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்துருக்கு எங்கேருந்து வந்திருக்கு என்னண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு டிக்கெட் வந்து எங்களுக்கு கூட வந்திருக்கு என்னதுக்காண்டின்னு சொன்னால் ஏண்டா வந்து நீ கேண்டோஸ் இப்போ இந்த ஐஸ் தொழிற்சாலை வந்து நிறையா பேருக்கு தெரியும் உண்மைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஐஸை தயாரிக்கிறதுக்கெல்லாம் தொழிற்சாலை இருக்கா அப்படின்ற மாதிரி கூட நிறையா பேர் யோசிப்பீங்க நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற சாமான் தானே இந்த மாதிரி ஆனால் உண்மைக்கும் அப்படி இல்லை இது ஒரு பெரிய தொழிற்சாலை அப்போ வந்துட்டு இதை காட்டுவோம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு வந்து கேட்டப்போ வந்துட்டு அவர் சொன்னார் தனக்கு தெரியாது அவருக்கு கேளுங்க அவருக்கு தெரியாது இவரை கேளுங்கன்னு சொல்லி அப்படியே போய் மேலெடுத்து போய் விட்டு கடைசியாக வந்து இந்த தொழிற்சாலைன்ற ஓனரை நான் வந்து கேட்டேன் இப்படியான ஒரு நோக்கத்துக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி அப்போ அந்த அண்ணா வந்து இன்றைக்கு எதுவுமே சொல்லலை சரி தம்பி எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க விட்டுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த கடை தொழில் செய்கிறாக்கெல்லாம் இருக்கணும் அப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த மீன்கள் காயப்படுற இடம் இருக்குது தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இங்கால வந்து பிரதானமாக செய்கிறதே வந்து அந்த மீன் தொழிலெலாம் வந்து செய்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் அந்த மாதிரி அப்போ இந்த இடங்கள் வந்து நிறையா பேர் தெரிஞ்சிருக்கா ஒரு வித்தியாசமான முறையில் வந்துட்டு அவை தங்களோட தொழிலை வந்து செய்யணும் அப்போ நாங்கள் போய் அதை தாண்டி காட்ட போகிறோம் ஸோ இப்போ எல்லாம் தம்புனையில் பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளோ யூடியூப்பால் பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துருக்கீங்க அப்படி தானே ஒரு சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உண்மையில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்களால் தான் அது எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் தான் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணோம் எவ்வளோ காலம் எடுத்துச்சு என்ன மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்நோக்கணும் அப்படின்றத வந்து நான் அவ்வளோ சொல்ல போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவோம் நம்பவே முடியலை அப்படின்லாம் சொல்லி தம்ப்நெயில் வச்சுட்டு ஏமாற்ற மாட்டோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் எவ்வளோ பேமெண்ட்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் அதை மட்டும் சொல்லிட்டு விட்டோம்னு சொன்னால் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ற கண்டு தான் இதை வந்து சொல்ல போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் போன 2020 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அன்றைக்கே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காமெடி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லிக்குவோம் பட் யாரும் சிரிக்க மாட்டாங்க நாங்களே அப்லோட் பண்ணி போட்டு பார்த்துட்டு நாங்களே சிரிப்போம் என்ன காமெடிடா அப்படின்னு சொல்லி வியூஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நாளும்பி பார்த்தாலும் அதே வியூஸ்லாம் இருக்கும் அதுவும் நாங்கள் பார்த்தா தான் இருக்கும் சேம் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25-30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் பேரை கேட்டால் கூட இவன் சொல்லுவான் உதாரணமாக சொல்கிறாடி இது சென்மாதவன் கேசவன் ஏன்னா எல்லாமே எங்கள்ட ஃப்ரெண்ட் தான் ஆனால் இப்போ ஒரு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்கள்ட ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு 35 இருக்கும் சப்ஸ்கிரைபர் டோட்டல் கவுண்ட் அது இவங்க கேட்பாங்க அப்போ ஒரு 10 வியூஸ் வந்து 10 சப்ஸ்கிரைபர் வந்துருக்குமா ஆட்டோமேட்டிக்காக நான் நின்று முடிச்சு கொண்டு போகமுடா பாண்டுவேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதை வந்துட்டு நான் இவங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொன்னால் நானே அப்படி சொன்னேன்னா ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறேன் இப்போ அதுக்கான வந்து இவங்களுக்கு சொல்லாமல் ரகசியமாக வந்துட்டு இவங்களை வச்சு வீடியோ எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 20-25 வீடியோஸ் போட்டுட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸும் வரல வியூஸும் வரல வாட்ச் ஹவர்ஸும் வரல ஒன்றுமே வரல அப்போ என்ன செஞ்சோம்டா அதுக்காண்டி நாங்கள் உண்மைக்கும் வரும் ஓனாக வந்து செய்ய வலுக்கிட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ஆர்டிஎம் வீடியோஸ் எடுத்து போட்டு கடந்து செஞ்சு ஓடேலும் பட் அதில் வந்துட்டு ஒரு பிரயோசனம் இல்லை ஒரு அடையாளம் இல்லை ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து முயற்சிச்சு கொண்டு வந்தோம் அந்த முயற்சி வந்து ஒரு கட்டத்தில் வறுத்து போட்டு சரியா வறுத்து போட்டு ஏண்டா காலமே விடிஞ்சா வந்து ஒரு கன்செப்ட் பார்த்து அதை ஒரு யோசிச்சு இந்த பிளானில் எடுக்கணும் எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு வச்சு எடுத்து அப்லோட் பண்ணால் பார்க்க யாரும் இல்லை ஸோ என்ன செஞ்சோம்னா ஒரு 20-25 வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு மேக்கும் ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு ஒரு பிரயோசனம் இல்லை அப்போ வந்து நாங்கள்
விட்டுட்டோம். அதை வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 200 இருந்திருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 40-50 வாட்ச் ஹவர்ஸ் அது நாங்களே ஷேர் பண்ணி எடுத்தா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு உண்மைக்கும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு. அப்போ அந்த டைமில் இது என்னடாப்பா இந்த நிலைமை எப்படி இருக்குண்டா எங்கள்கிட்ட நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிட்டைசேஷன் கிடைக்கும்னு சொன்னால் 4000 மனத்தியாலும் எங்களோட வீடியோஸை பார்த்துருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதெல்லாம் வந்து நாங்கள் கிழவனான அப்புறம் பெறுவன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனாடி நாங்கள் அதை விட்டுட்டு இருக்கக்குள்ளே இவங்களை வந்து நான் கேட்பேன், சரி வரானோன்னு பேசாமல் விட்டுருவேன். அப்படி இருக்கக்குள்ள எங்கிட்ட அந்த வடிவேல் பாலாஜி வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்தபடியாக அவருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டோம். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு ஓடினா அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சர்ஸும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டுது. ஸோ இதில் இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, உண்மையில் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் இந்த 4000 வாட்சர்ஸ்ன்றது ஒரு விஷயமே இல்லை. உண்மைக்கும் ஒரு வீடியோ ஓடினாலே உங்களுக்கு அது வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமெண்டே இல்லை. ஆனால் அதை ஓட வைக்கணும், அது நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ அதால் வந்து எங்களுக்கு அந்த எலிஜிபிள் எல்லாம் வந்துட்டுது. ஆனால் இனி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் மோனிட்டைசேஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணோம்னு சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றா ஒரு டவுட். ஏன்னு சொன்னால் அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அவர்ஸும் வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாம் இல்லை. ஸோ வந்து எங்களுக்கு வருமானன்றது ஒரு சந்தேகம். ஆனால் நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் மாதம் 16ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கழித்து தான் வந்து எங்களுக்கு மோனிட்டைசேஷன் கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பேமெண்ட் வராது. அடுத்த நாள் வராது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வரையில் என்னோட பாயிண்ட் என்னடா அப்போ எங்களுக்கு வராது ஏமாற்றி போட்டாங்கன்னு பார்த்து அடுத்த நாள் வந்துச்சு. ஒரு $7 வந்துச்சுது அந்த பாலாஜின்ற வீடியோஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலாஜின்ற வீடியோஸும் அந்த ட்ரெண்ட் குறைய அப்படியே நின்றுடுது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிழமையே ஏர்னிங் வந்து 0.01 கூட இல்லை, அப்படி கூட வராதுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீடியோஸ் வர்றதே இல்லை. அப்போ என்னடா செய்கிற அப்படின்னு சொல்லி போட்டு சரி இப்போ ஒரு 2 லட்சம் பேருன்னு சொன்னாலும் அந்த வீடியோ பார்த்தாலும் 2 லட்சம் பேருக்குனாலும் எங்களோட சேனல் போயிருக்கு. ஸோ வந்து நாங்கள் திரும்பவும் ஓன் வீடியோஸ் போடுவோம்னு சொல்லி போட்டால் பழைய பல்லவி தான் திரும்பவும் வந்து 5-6 வீடியோஸ்லேயே நின்றும். அப்போ என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் யோசித்தோம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அப்போ வந்து இவங்க சொன்னாங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்ல போனால் வந்து நின்றுடும். முன்னாடி ப்ராங்க் வீடியோஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கயிறுகளை கொட்டை நிலத்தி கொண்டு ரோட்டில் போய் நின்றான். ரோட்டில் போய் நின்றா இவன் கயிறை பிடிச்ச நிற்க வராதுன்னு சொல்லிச்சுது. தம்பி நீ இந்த கயிறு உழைக்கிற இவன்ட்ட தம்பி இனி இந்த கயிறோட உங்களை கண்டேன்டா தேவையில்லை பிரச்சனை மிஞ்சனை கண்ட. அப்போ நாங்கள் இவன் அதுலேருந்து ஓடிட்டான் வரவே மாட்டேன்ட்டான். அப்போ அதுவும் எங்களுக்கு சரி வரான்னு யோசித்தோம். அடுத்து என்னடா செய்வோம்ட்டு நான் யோசித்தேன், ட்ரெண்டிங்கில் உள்ள விஷயங்களை வச்சு செஞ்சால் தான் நெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த நேரம் IPL போய் கொண்டு வந்தது. அப்போ அந்த CSK பிடின்ற ஒரு பாட்டு வந்துச்சு. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு ஓன் கான்செப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு உங்களை பாட்டு பானையன் சட்டியில் எல்லாம் மண்டியில் கவுட்டு கொண்டு ஆட வச்சோம்னா அது ஒரு 2000-3000 வியூஸ் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அப்போ இனி நாங்கள் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடவிட்டா 2 நாள் போக அதுவும் இல்லை. அந்த கிருப சோங்குக்கு ஆடி பார்த்தோம், ரணகுராட்டுக்கு ஆடி பார்த்தோம், மற்றது மாஸ்டர் பாட்டுக்கு ஆடி பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஆடி பார்த்தோம். ஆனால் ஒரு 1000-5000 அப்படியே நின்றுடுது. அப்போ இனி என்ன செய்கிறது, திரும்பவும் பழையபடி பார்த்தோம்னு சொன்னால் பழையபடி அதே வீடியோஸை போட வளர்க்கிட்டோம். அதுவும் பழையபடி அப்படியே நிற்க வளர்க்கிட்டு அப்படியே வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டோம். உண்மையிலேயே விட்டுட்டோம். ஏன்னு சொன்னால் இது எங்களுக்கு ஒரு சரிவராக உண்டு ஏன்னா உண்மையிலே மோனிட்டைசேஷன் கிடைச்சிடுது. ஆனால் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து யாருமே பார்க்குறாங்களே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து படிக்கிற படியல். நானும் வந்து அந்த டைம் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த டைம் இல்லாத கேப்லேயும் வந்து நாங்கள் உலகத்தில் கஷ்டப்பட்ட வீடியோஸ் போகிறோம் இருந்தாலும் பார்க்குறேன் அப்படின்றப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டாக போயிட்டுது. இந்த அட்சன்ஸில் வந்து $10 வந்து அட்டாயினா பிராண்ட் வந்து ஒரு பின் நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்புவான். அந்த பின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ஒரு அந்த பாலாஜி இந்த வீடியோஸ் ஓடினோடையாக ஒரு 5 நாள் வந்து செப்டம்பர் 16 மோனிட்டைசேஷன் கிடச்சி 21ஆம் தேதியே அந்த பின் நம்பர் அனுப்பிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிட்டேன். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே நீ எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வர்றதுக்கான ஒரு இது எலிஜிபிள் ஒன்று கிடைக்க போகணும். உங்கள் கோயில் வழியை குளம் வழியெல்லாம் போய் நிற்போம் இப்படி பிடிச்சோன்னு நிற்கிறது. ஆக்கள் வந்தால் செல்ஃபி எடுக்க நைஸாக பாக்கெட்டை உள்ளுக்கு வைக்கிறது கொஞ்சம் நோண்டி தானே. எங்களோட ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி யூடியூப் சேனல் யாரும் செய்கிறது இல்லை. அப்போ ஒரு நோண்டி உள்ளுக்கு வச்சுட்டு பேசாமல் இருந்துருவோம். அதையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானங்களை தாண்டி கொண்டு வந்து போட்டால் அதுவும் ஓடாது. சரியோ? அப்போ நாங்கள் என்னத்து தாண்டா செய்கிறது, என்ன செஞ்சால் தான் யூடியூப் எங்களுக்கு ஒரு $100 கண்ணில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே பழைய மாதிரியே போட்டு கொண்டு வந்தேன். ப்ளாக் வீடியோஸ் வந்து தம்பியாக வச்சு தான் நான் அதுவும் செஞ்சுட்டு வந்தேன். கொஞ்ச நாள் வரை இவங்களுக்கு எக்ஸாம் வந்தபடியாக இவங்களுக்கு டைம் இல்லாமல் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து வீடியோ எதுவுமே போடலை, அப்லோட் பண்ணவே இல்லை 3 மாதமாக.
அப்போ எனக்கு வந்து நான் தானே இந்த சேனலை வந்து உண்மைக்கு பில்ட் பண்ணி இந்த மோட்டிவேஷன் நான் ஏதோ ஐடியா போட்டு கிடைக்க வச்சது நான்டோடைய எனக்கு ஒரு அப்செட் ஆகிடுச்சு. அதை திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பக்கம் பார்த்தா சரி வராது, கூச்சம் பார்த்தா சரி வராதுன்னு சொல்லிப்படி இப்போ பழையபடி நானே வந்துட்டு செய்வோம்னு சொல்லிப்படி இப்போ நான் திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளாக் வீடியோஸ் வந்துட்டு நான் தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். அதுக்கும் வந்துட்டு தம்பியாக்கெல்லாம் ஃபுல் ஹெல்ப், இவங்களை தான் கூட்டிகிட்டு போவேன். எங்கே இருந்தாலும் எடுக்கிறது கொள்வது இப்போ ட்ராவலிங் எல்லாமே இவங்களோட. ஸோ இந்த மாதிரி இப்போ ரன் ஆகி கொண்டிருக்க நிலைமையில் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் அடுத்த ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பேமெண்ட் வந்து ஒரு சேனலுக்கு மட்டும் வந்தது கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 2 சேனலுக்குரிய பேமெண்ட் தான் இந்த பேமெண்ட். அதாவது யூடியூப் வந்து இந்த $100 வந்த அப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட்டே அனுப்பும். அந்த $100 கூட எங்களுக்கு 2 சேனலால் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு SK Sportனு சொல்லி ஒரு ட்ரோல் பண்ணுற சேனல், அது நான் மட்டும் செய்கிறேன். ஸோ அந்த சேனல் டைம் இந்த சேனல் டைம் வந்து சேர்ந்து தான் இந்த பேமெண்ட் எங்களுக்கு வந்தது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்கன் ருபீஸின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 19,000. உண்மைக்கும் இதுதான் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் முயற்சியில் வந்த ஒரு பேமெண்ட், ஒரு சன்மானம் தான் இது. எதிர்காலத்தில் மேபி ஒரு வீடியோஸ் ஓடவளுக்கிட்ட வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இப்போவும் ரன் பண்ணி கொண்டிருக்கோம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $101 வந்து எங்களுக்கு வந்த பேமெண்ட் இப்போ வந்து அட்சன்ஸில் இருந்த முழுக்க எங்களுக்கு வந்துடுது. இனி ஒரு $100 இந்த வருஷம் எந்த வருஷம் வருமோ வராதோ, இந்த வருஷம் வருமென்றது சத்தியமாக எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் ஒரு விடாமுயற்சியோடு நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம். ஸ்ரீலங்காவில் மிகவும் பெருசாக யூடியூப் சேனல்ஸ் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேனல் வந்து மிகவும் வந்து கொண்டு இருக்குது, நிறையா ப்ளாக் சேனல் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இதுக்கும் ஒரு போட்டி ஒன்று நிலவும். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களோட ஸ்டைலில் நாங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. உண்மையில் நீங்களும் ஒரு கஷ்டப்பட்ட ஆகலாக இருந்தால் நீங்களும் ஆரம்பிங்க. ஆரம்பித்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எங்களை மாதிரி ரீச் ஆகலாம்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை. இப்போ ஒரு நாள் ரீச் ஆவீங்க நீங்களும், நாங்களும் ரீச் ஆவோம் என்ற ஒரு நம்பிக்கையோட ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். திரும்பவும் ஒரு நன்றி, உங்களை எல்லாருக்கும் நன்றி. வேறு வீடியோவில் தான் சந்திப்போம். பாய்.